சிங்காநல்லூர் தொகுதிக்கான அந்த வேட்பாளருடைய பெயர் அறிவிக்கப்பட்ட உடனே சமூக ஊடகங்கள் ரமேஷ் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு குரல். அந்த பேர் வந்து ஸ்ரீநிதி நாயுடு அப்படின்னு அந்த லிஸ்ட்ல வெளியாகிறது. தமிழகத்துல சாதி பேரை சர்நேமா போட்டுக்கிற பழக்கம் கிடையாது. அப்படி இருக்கும்போது வலதுசாரி கட்சிகளை கூட அதை தவிர்க்கிறாங்க அப்படின்றது ஆப்வியஸா இருக்கும்போது காங்கிரஸோடைய வேட்பாளர்கள் பட்டியல ப்ரோக்ரஸிவா காட்டிக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் பட்டியல எப்படி நீங்க சாதி பேரை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு பலமான எதிர்ப்பு குரல் அவங்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. அதே நேரத்தில் அவங்களே அதுக்கப்புறம் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஸ்ரீநிதி அவர்களே, என்னோட பேர் வந்து ஸ்ரீநிதி வெங்கடேச மோகன், அது வந்து ஒரு கிளரிக்கல் எரர்னு சொல்றாங்க. ஆனா கிளரிக்கல் எரர்ல எப்படிங்க ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா பரவாயில்ல, ஒட்டுமொத்த சர்நேமுமே எப்படி மாறும் அப்படின்னு பதில் கேள்வியும் வருது. ஸ்ரீநிதி அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன ரமேஷ்? ஸ்ரீநிதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அரசியல் தொடக்கம் அப்படின்னா மக்கள் நீதி மையம் கட்சியில் இதே உடுமலைப்பேட்டையில், கோவை அங்கே உடுமலைப்பேட்டையில் அவங்க வேட்பாளராக போட்டியிடுறாங்க 2021. அதுக்கப்புறம் அவங்க பாஜக, அதிமுக கட்சிகள் எல்லாம் போய் ஜாயின் பண்ணுறாங்க. 2023 தான் அவங்க காங்கிரஸ் கட்சிக்கு வராங்க. 2023 3 வருடத்தில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களே அப்படிங்கிற ஒரு அதிருப்தியும் இதே கோவை மாவட்ட நிர்வாகிக்குள்ளே இருக்கிறத பார்க்குறோம். ஓகே, ஜோதிமணி அவர்கள் கூட பயங்கர பெருசாக ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, சரியான நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை அப்படின்றது. அதில் இவங்களும் அடங்குவாங்க போல இருக்கு அந்த பட்டியலில். ஸோ இந்த பிரச்சனை போயிட்டு கூட அதே நேரத்தில் விளவங்கோடு தொகுதிக்கான வேட்பாளர் அங்கே சிட்டிங் எம்எல்ஏ தாரகை இருக்காங்க. அவங்கள குளச்சல் தொகுதிக்கு மாத்திட்டு பிரவீன் என்ற நபர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படுறாங்க. ஆனா அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவரே கிடையாது, கேரளாவை சேர்ந்தவர், கேரள காங்கிரஸ் உறுப்பினர். அவர் எப்படி இங்க கொண்டு வரலான்னு ஒரு சர்ச்சை வந்திருக்கே, அதை பத்தி நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்ன? பிரவீன் பொறுத்த வரைக்கும் அவர் கேரளாவில் சிஎஸ்சி சபையினுடைய செயலாளராக இருக்காரு. அவருடைய முழு செயல்பாடும் கேரளாவை நோக்கி தான் இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் அவர் மேல வைக்கப்படுது. காங்கிரஸ் கட்சிக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, விளவங்கோடை சேர்ந்த யாருக்காவது ஒருத்தங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், கேரளாவை முழுமையாக அங்கே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஏன் வாய்ப்புன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. ஆனால் அரசியல் கணக்கு அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்குன்னு காங்கிரஸ் கட்சியில் இன்னொரு தரப்பினரும் சொல்றாங்க. கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்க போகுது. அங்கே 2 முறை சிபிஎம் தான் ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க. தெற்கு கேரளாவில் சிறுபான்மையினருடைய வாக்கு வந்து அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம விளவங்கோடு பொறுத்த வரைக்கும் நம்ம பிரவீனுக்கு வாய்ப்பை கொடுத்தா நமக்கு தெற்கு கேரளாவில் வாக்குகளை வாங்குறதுல இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நினைக்கிறாங்க. அதனால இந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரவீனுடைய பூர்வீகம் கேரளா எல்லையில் இருக்கு. அவருடைய சொந்த கிராமம், அவர் வீடு இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு எல்லைக்குள்ள வர்றதாகவும் சொல்றாங்க. ஸோ அவர் கேரளான்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது, அவருடைய பூர்வீகம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில் இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க. இப்படிதான் காங்கிரஸ் கட்சியினுடைய விளவங்கோடு வேட்பாளர் தேர்வு சர்ச்சை சுத்திக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து ரொம்ப போராடி தான் அது கேரளாவோட சேராம தமிழகத்திற்கு கொண்டு வரதுக்காக எத்தனையோ பேர் வந்து போராட்டம் எல்லாம் நடத்தி எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு நபருக்கே நீங்க எப்படி இங்க சீட் தரலாம் அப்படின்ற குரல் மேலங்கிறதையும் பார்க்க முடியுது. இவ்வளவுதான பிரச்சனை வேற ஏதாவது ஒன்னும் வச்சிருக்காங்களா பட்டியல்ல? ஈரோடு கிழக்குலயும் சில பிரச்சனைகள் இருக்கிறத காங்கிரஸ் தரப்புல திருப்பூரை சேர்ந்தவங்களுக்கு ஈரோடு கிழக்குல வாய்ப்பு கொடுக்குறீங்க. தர்மபுரியிலயும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. பெண்ணாகரம் தொகுதி பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவருடைய மகனுக்கு தான் அங்கே வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ கட்சிக்குள்ள வந்தவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. தர்மபுரியை சேர்ந்தவங்க காங்கிரஸ் நிர்வாகி எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு அங்கேயும் ஒரு சர்ச்சை, ஒரு அதிருப்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொகுதி விட்டு தொகுதி வந்ததுக்கே இவ்வளவு சர்ச்சைன்னா அவர் மாநிலம் விட்டு மாநிலம் வந்தாருன்னா சும்மா இருப்பாங்களா? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.